அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் முதன்முறையாக பங்கேற்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி, கல்வி, மொழி, குடிநீர், நிதி உரிமைகள் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மற்றும் மத்திய அரசின் முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் வெறும் அரசியல் கோரிக்கைகள் அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை நிர்ணயிக்கும் கோரிக்கைகள் என பார்க்கப்படுகின்றன. முதலாவது கோரிக்கை, நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு. முதலமைச்சர் விஜய் மீண்டும் தமிழ்நாட்டின் நீண்ட கால கோரிக்கையை முன்வைத்தார். அவரின் வாதம், கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், கோச்சிங் சென்டர் கலாச்சாரம் உருவாகியுள்ளது, +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பு இருந்து வருகிறது. இதையே தேசிய அளவில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இரண்டாவதாக, சமக்ரா சிஷா திட்ட நிதி ரூபாய் 3284 கோடி விடுவிக்க வேண்டும். மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கும் கல்வி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிதி கிடைத்தால் அரசு பள்ளி கட்டமைப்பு மேம்படும், ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறும், மாணவர் நலத்திட்டங்கள் தொடரும். இதனை தமிழ்நாட்டின் உரிமை நிதி என விஜய் வலியுறுத்தியுள்ளார். மூன்றாவதாக, ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்திற்கான ரூபாய் 2284 கோடி. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக ஒகேனக்கல் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு நிதி கோரப்பட்டது. இதன் முக்கியத்துவம், நீர் பற்றாக்குறை குறையும், கிராமப்புற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும், தொழில் வளர்ச்சிக்கு உதவும். நான்காவதாக, திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும். இந்த கோரிக்கை மிகப்பெரிய கலாச்சார அரசியல் முக்கியத்துவம் கொண்டது. விஜய் கூறியது, திருக்குறள் உலக மனித குலத்திற்கான நூல். இது நிறைவேற்றப்பட்டால் தமிழ் மொழிக்கு தேசிய அங்கீகாரம் உயரும், திருவள்ளுவர் உலக அளவில் மேலும் பிரபலமாவார், தமிழர்களின் பெருமை அதிகரிக்கும். ஐந்தாவதாக, தமிழ்நாட்டுக்கான நிலுவை நிதிகளை முழுமையாக வழங்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய பல நிதிகள் நிலுவையில் உள்ளன. தமிழ்நாடு தொடர்ந்து வரி செலுத்தும் மாநிலமாக இருந்தாலும் நியாயமான பங்கீடு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் மாநில வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன, நிதிச்சுமை மாநில அரசுக்கு அதிகரிக்கிறது. ஆறாவதாக, கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்க வேண்டும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என விஜய் வலியுறுத்தினார். தமிழ்நாடு கூறும் முக்கிய கருத்து, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், மத்திய அரசு ஒருதலைபட்சமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. இது கூட்டாட்சி அரசின் மையக்கரு. ஏழாவதாக, கல்வியில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய கல்விக் கொள்கை, மொழிக் கொள்கை போன்ற விஷயங்களில் மாநிலங்களின் கருத்து கேட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. தமிழ்நாடு தொடர்ந்து கூறுவது, கல்வி மாநில பட்டியலுக்கு திரும்ப வேண்டும், உள்ளூர் தேவைக்கு ஏற்ப கல்விக் கொள்கை அமைக்க வேண்டும். எட்டாவதாக, தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு விரைவான ஒப்புதல். ரயில்வே, தேசிய நெடுஞ்சாலை, துறைமுகம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய ஒப்புதல் மற்றும் நிதி தேவை என வலியுறுத்தப்பட்டது. ஒன்பதாவது, தமிழ்நாட்டின் பொருளாதார பங்களிப்பு ஏற்ற நிதி பங்கு. இந்தியாவின் முன்னணி வரி செலுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கியமானது. எனவே நிதி ஆணைய ஒதுக்கீடுகளில் நியாயமான பங்கு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு ஊக்க நிதி, இவை மாநில வளர்ச்சிக்கு தேவையானவை. பத்தாவதாக, தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு. விஜய் தனது உரையில், மத்திய அரசுடன் மோதல் அல்ல, ஒத்துழைப்பு அடிப்படையில் தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு அதிக முதலீடு, மத்திய மாநில உறவு மேம்பாடு என்ற செய்தியை அவர் வெளிப்படுத்தியதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்த 10 கோரிக்கைகளில் 2 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. நீட் விலக்கு, திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவித்தல். முதல் கோரிக்கை கல்வி மற்றும் சமூக நீதி தொடர்புடையது. இரண்டாவது கோரிக்கை தமிழ் அடையாள அரசியலை தேசிய அளவில் எடுத்துச் செல்கிறது. மேலும் நிலுவை நிதி, குடிநீர் திட்டம், மாநில உரிமைகள் போன்றவை நேரடியாக மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் விஷயங்கள். முடிவுரை, தமிழ்நாட்டின் உரிமை, தமிழர்களின் அடையாளம், மாணவன் எதிர்காலம், குடிநீர் பாதுகாப்பு, மாநில நிதி உரிமை ஆகிய 5 பெரிய தூண்களை மையமாக வைத்து முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தனது 10 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் புதிய அத்தியாயம் தொடங்கும். நிராகரிக்கப்பட்டால் மத்திய மாநில அரசில் மீண்டும் சூடுபிடிக்கும். நன்றி, வணக்கம்.